உணவு சமைத்த உணவை எடுத்து செல்வதற்கு எந்த தடையும் இல்லை. ஆடு கோழி எடுத்து செல்வதற்கு தற்காலிகமாக ஒரு தடை இருக்கின்றது. ஆள்களை அழைத்துக் கொண்டு மலையில போய் பிரியாணி சாப்பிட்டார் என்று சொன்ன அண்ணாமலை பதவி விலகுவாரா? அதை நிரூபிக்கவில்லை என்றால் நான் அங்கே போய் கூட்டத்தினரை அழைத்துக் கொண்டு மலையில் சென்று பிரியாணி சாப்பிட்டதா சொன்னால் நான் பதவி விலகுவதற்கு தயார். அவர் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிக்கவில்லை. தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை பதவி விலகுவாரா? இப்போதைக்கு ஆடு கோழி கொண்டு போய் மேல அறுக்கிறதுக்கு தடை இருக்கு. சமைத்த உணவுகளை கொண்டு போய் சாப்பிட தடை இல்லைன்னாங்க. அப்ப இங்க மதுரை மாணவர்களுக்குள்ள காவல்துறை தடுத்தா சொன்னாங்க. அப்ப சமைத்த உணவு அங்க எடுத்துட்டு போய் சாப்பிட்டவங்க போட்டா பகிர்ந்தாங்க. அந்த போட்டோ நானும் பகிர்றேன். மத கலவரத்தை ஊக்குவிக்கிற செயல் தான், அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அதே மாதிரி ஹெச்ராஜ் அவர்களும் செய்யும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவா நாங்கள் மூடிட்டு சும்மா இருக்கணுமா? ஆயிரக்கணக்கான வருடங்கள் எங்களுடைய கோவில், அதுல இன்னைக்கு ஒருத்தன் குடிசை போட்டு கூடாரம் போட்டு அங்கே கறி எடுத்துருந்து சமைச்சு, இப்போ உங்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தினருக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு நான் பர்பஸாக புண்படுத்தணும்னு சொல்லி ஒருத்தவங்க பண்ணும்போது அதை விட கேவலமான கீழ்த்தரமான மட்டமான செயல் என்ன இருக்க முடியும்? ஒரு மசூதி இருக்குது, இந்த மசூதிக்கு முன்பாக பன்றிக்கறி எடுத்துகிட்டு உட்காந்து சாப்பிட்டா அவங்க மனத்தை புண்படும். கரெக்டாக யாராவது இந்துக்கள் யாராவது செய்கிறாங்களா அந்த வேலையை? எவ்வளோ நாளைக்கு தான் சொரணம் இல்லாமல் சும்மாவே இருப்போம்னு நினச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளோ நாளைக்கு தான் எங்களுக்கு அறிவு இல்லாமல் முட்டா பசங்களாகவே இருப்போம்னு நினச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நீங்கள் தமிழ் கடவுள் முருகருடைய பக்தர்கள் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க தமிழகத்தில். முருகப்பெருமானுடைய அறுபடை வீட்டில் முதல் வீட்லேயே நீங்கள் கை வைக்கும் போது இதுக்கு மேலேயும் சொரணம் இல்லாமல் அறிவு இல்லாமல் வெக்கம் இல்லாமல் மானம் இல்லாமல் தமிழர்கள் வாழ்வோம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அவ்வளோ முட்டா பசங்க நினச்சிட்டிங்களா என்னங்களே? பாஜகவினர் எப்பவுமே இது பாஜகவினர் பிரச்சனை இல்லை தம்பி, இது பாஜகவினர் பிரச்சனை இல்லை, இது உங்கள் பிரச்சனை, இதோ அவர் பிரச்சனை. நீங்களாம் பேசணும், உங்களுக்குலாம் அறிவு இல்லை, விழிப்புணர்வு இல்லை, சொரணம் இல்லை, நாங்கள் பேசுகிறோம். எங்ககிட்ட நீங்கள் என்ன நான் என்ன பண்ணுறது? நீங்களாம் பேசாமல் இருக்கீங்க, நாங்கள் பேசுகிறோம், தலையெழுத்து. நீங்களாம் பேசினா நாங்கள் ஏன் பேச போகிறோம்? அதனால லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வரும்ன்றது தெரிஞ்சு அப்ப என்ன பண்ணலாம்? விட்டுறலாமா? சொல்லுங்க, விட்டுறலாமா? உங்களுடைய வழிபாட்டு தலம் ஆயிரக்கணக்கான வருடங்கள் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். குன்றுனாலே குமரனுக்கு தான் சொந்தம். நீங்க சொல்ற மதத்துல குன்று மேல வழிபாட்டு தலங்களை அமைக்கிற பழக்கமே உங்களுக்கு கிடையாது, சரிதானே? நீங்க என்ன பண்றீங்க? வேணும்னு 1000 இடம் இருக்கு உங்களுக்கு மசூதி கட்டுறது. எங்களுடைய வழிபாட்டை கெடுக்கணும், எங்களுடைய வழிபாட்டை சிதைக்கணும், எங்களுடைய நம்பிக்கையை சிதைக்கணும், அடுத்த மதத்தை வழிபாட்டை சமயத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற கேவலமான கெட்ட நோக்கத்தோடு நீங்கள் செயல்படுகிறீர்கள். நாங்கள் விட்டுட்டு போயிடணுமா? எனக்கு புரியல. ஒருத்தருடைய வழிபாட்டு தலத்தை அழிக்க வர்றவனை பார்த்து நீ மதவாதின்னு சொல்ல மாட்டீங்க, மத கலவரத்தை தூண்டுறன்னு சொல்ல மாட்டீங்க. அது தட்டி என்னுடைய உரிமை, என்னுடைய வாழ் உரிமையை, என்னுடைய வழிபாட்டு உரிமையை, என்னுடைய பண்பாட்டு உரிமையை, என்னுடைய மூத்தோர்கள் கும்பிட்ட தெய்வத்தை நான் கும்பிடுவதற்கான உரிமையை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எனக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்துருக்கிற அடிப்படை உரிமைக்காக போராடுகிறவனை பார்த்து, சார் நீங்கள் ஜாதி கலவரம் பண்ணுறீங்க, என்ன பண்ணலாம்? மத கலவரம் பண்ணுறீங்க, என்ன பண்ணலாம்? நாங்கள் விட்டுட்டு போயிடணுமா? எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, இருக்கிற எல்லா கோயிலும் இடிச்சிட்டு மசூதி கட்டுங்க. ஏன்னா எதிர்க்கிறவங்களாம் மத கலவரம் பண்ணுறாங்க இல்லை? ஆமாங்க, வக்ஃப் போர்டுடைய ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு இடத்த நீங்கள் வக்ஃப் போர்டோட ப்ராப்பர்ட்டின்னு சொன்னோன்னா எதுவுமே தேவையில்லை, வாய் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் வாயை வைக்கிற இடம்லாம் வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டி தான். அதுக்கு என்ன சட்டமா ஒன்றா டாக்குமெண்ட்டா ஒன்றும் தேவையில்லை. இப்போ எனக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல, வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டின்னு சொன்னால் வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டி. உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள், நாளைக்கு வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டியாக மாற்ற சொல்கிறேன். பயமாக இருக்குல்ல? அப்புறம் என்ன? ஏங்க ஏதாவது எந்த ஊரில் அந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டி சட்டம் இருக்குமாங்க? காங்கிரஸ்காரன் போட்டு வச்சுட்டு போனது. 1500 வருடங்கள் பழமையான கோவில், கேள்விப்பட்டீங்களா? வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா? இஸ்லாம் என்கிற ஒரு மதம் உருவாவதற்கு முன்பாக இருந்த கோவில் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. இந்தியாவுக்கு இஸ்லாமியர்கள் வந்ததுலேருந்து கணக்கு பண்ணல நான். இஸ்லாம் என்கிற ஒரு மதம் தோன்றுவதற்கு முன்பு இருந்த அந்த கோயில் இருக்கு, ஆனால் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. கேட்குறவன் ஏதாவது இதெல்லாம் ஒரு அறிவுபூர்வமாக இருக்கா? விருதாச்சலத்தில் குடியிருப்புகள் இருக்கிற ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் இருக்கிற பகுதி வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. எப்படி வக்ஃப் இது என் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டா அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. அரசாங்கத்திற்கே இந்த உரிமை இல்லை இந்த நாட்டில், தெரியுமா? இப்போ அரசு ஒரு நிலத்தை ஏன் நிலம்னு சொல்ல முடியுமா? முடியாது. நீங்கள் ஒரு ப்ரைவேட் நிலம் வச்சுருக்கீங்க, உங்களுடைய பட்டா நிலம், தனியாருக்கு சொந்தமான ஒரு நிலம். இதை ஏதோ ஒரு திட்டத்திற்காக அரசு எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட, தம்பி வாங்க பச்சை சட்டை இது ஏன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. கரெக்டாக உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும், சார் இந்த சாலைக்காகவோ இல்லை இந்த திட்டத்திற்காகவோ உங்கள் நிலத்தை நாங்கள் எடுக்கிறோம், இவ்வளோ நாள் டைமு, உங்களுடைய மார்க்கெட் வேல்யூக்கான பணத்தை நாங்கள் கொடுக்குறோம். இப்படித்தான் அரசு
ஒரு நிலத்தை எடுக்க முடியும். ஆனால் வக்ஃப் நினைச்சதுன்னா நேராக வரும், தம்பி பச்சை எஞ்சி வெளில போ, இது ஏனாலும் சொல்லும். இதை விட காட்டு மிராண்டித்தனமான, இதை விட அறிவுக்கு ஒவ்வாத, இதை விட நாகரிகத்திற்கு எதிரான ஒரு சட்டத்தை நீங்க எந்த நாட்டில் பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்போ இதை நாங்கள் சொல்லும் போது நீங்க என்ன ஆச்சரியப்படணும்னா, அட பாவிகளா, இப்படி இல்லாம இந்த நாட்டில் சட்டம் இருக்கு, இதுனா காட்டு மிராண்டித்தனமா இருக்கு, இதுனா ஒரு மதத்துக்காரங்க வந்துட்டு அவங்க இது எந்த சொத்துனாலும் அவங்க சொத்துன்னு அறிவிச்சுட்டா அது அவங்க சொத்தா, இது என்ன நியாயம் அப்படிதான் நீங்க கேட்கணும். அதை விட்டுட்டு எங்களை பார்த்து சார் என்ன சார் மதவாதிகளா இருக்கீங்க, உங்க சொத்தை எழுதி கொடுங்க தம்பி, வக்ஃப் ப்ராப்பர்ட்டிக்கு எழுதி கொடுத்துட்டு வந்து எங்களை மதவாதிகள் சொல்லுங்க. ஏங்க, அதாவது உங்களுக்கு அறிவு இல்லை, உங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, நாங்கள் நடக்கிற விஷயத்த சொல்கிறோம், நாட்டில் நடக்கிற அநியாயத்தை மாற்றுறோம், அது உங்களுக்கு புரியலன்னா அது உங்கள் பிரச்சனை, அது எங்கள் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஊடகங்கள் மக்களிடம் போய் பேசுங்க, போராடுகிற எங்களை வந்து கேள்வி கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? நான் தான் சொன்னேன், நீங்கள் கேள்வி எழுப்பும் பொழுதே நான் சொன்னேன், இது நீங்கள் பேச வேண்டிய பிரச்சனை, இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் பேச வேண்டிய பிரச்சனை. ஒரு முருகப்பெருமான் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் இஷ்ட தெய்வமாக, தமிழகத்தில் 8 கோடி பேரில் பெரும்பான்மையான பேருக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கிற ஒரு முருகப்பெருமானுடைய முதல் வீட்டில் போய் நீ போய் சிக்கந்தர் மலைன்னு சொல்றியே, நாங்கள் எல்லாம் சகோதரர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம், இஸ்லாமியர்கள் அப்படி தானே சொல்கிறீங்க, வெளில வந்து மதம் என பிரிந்தது போதும்லாம் பாட்டெல்லாம் நிறைய ரீல்ஸ் போடுறீங்களே, அப்போ நீங்கள் பேசணும்ல நவாஸ்கனிகிட்ட, ஏன் இந்த அல்பத்தனமான அரசியலை நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? இது கேவலம் இல்லையா? இது கேடுகட்டத்தனம் இல்லையா? இது சாதிய மத கலவரத்தை தூண்டுகிற ஒரு மோசமான விஷயம் இல்லையா? இதை இஸ்லாமிய சகோதரர்கள் பேசியிருக்கணுமா வேணாமா? பேசியிருக்கணுமா வேணாம்? அப்போ பொதுவெளியில் வந்து நாங்கள்லாம் வந்து மனித நேயம் அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. இனிமே நீங்கள் இதை கண்டிக்கணும், நீங்கள் கண்டிக்கணும். நீங்கள் கண்டிச்சிங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம், நாங்கள் தூக்கி கொண்டாடுவோம். நீங்கள் கண்டிக்க மாட்டீங்களே பொதுவெளியில். சாதாரணமாக இருக்கிற ஒரு சமூக வலைத்தளத்தில் போடலாமே, நவாஸ்கனி அவர்கள் பண்ணுறது தப்பு, உங்களுக்கு தெரியும் தப்புன்னு. அது வந்து ரொம்ப மிக மோசமான ஒரு செயல் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய நண்பர்கள் முருக பக்தர்கள் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் கண்டிக்கல. அப்போ உங்களோட நோக்கம் என்ன சார்? ஏன் சார் எங்களெல்லாம் பார்த்தா எப்படி சார் தெரியுது உங்களுக்கு? மத நிலையத்துக்கு அந்த இடத்துல திருப்பரங்குன்றத்தில் நான் சொல்கிறேன் சார், ஆக்சுவலாக அங்கே நீ சொல்கிற போகிறேன் சார், சும்மா ஏதாவது மத நல்லிணக்கத்துக்கு பேர் போச்சு, மத நல்லிணக்கத்துக்கு பேர் போச்சு சார். மத நல்லிணக்கத்துக்கு பேர் போச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே பெருந்தன்மையோடு இருக்கணும், அதுக்கு பேர் தான் மத நல்லிணக்கம். ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் முட்டாள்தனமாக அறிவேட்டத்தனமாக இருந்தால் அதுக்கு பேர் மத நல்லிணக்கம் கிடையாது. எல்லோரும் மற்ற சமூகத்தை மற்ற வழிபாட்டை மதிக்கணும், அதுக்கு பேர் தான் மத நல்லிணக்கம். இங்கே தான் வந்து நீங்கள் சோப்பு போடுற தாஜா அரசியலை பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க, இங்கே என்ன மத நல்லிணக்கம் வேண்டி கிடக்கு? சும்மா சார் இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க சார். இத்தனை வருஷமா இல்லாத பிரச்சனை திடீர்னு இப்படி பூம் ஆகிறதுக்கு என்ன ப்ராப்ளமா பாருங்க. இந்த பிரச்சனை தான் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் பல மசூதிகளில் போய் பார்த்தீங்கன்னா இந்து கோவில்களுடைய ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது. அதான் சார், இப்போ சிக்கந்தர் மலையில கூட சமணர் படுகையில் போய் பச்சை பெயிண்டை ஊற்றின்னு வரீங்க, அது என்ன அர்த்தம்? இது யாராவது கேட்டிருக்கணுமா இல்லையா? இது மாதிரியான ஒரு செயலை ஒருவேளை இந்து சமயத்திலிருந்து யாராவது செஞ்சிருந்தா நீங்கள்லாம் எத்தனை பாஷையில் கத்திருப்பீங்க? அப்போ என்னதான் உங்கள் பிரச்சனை? மட்டமாக வெளிப்படையாக மதவாத அரசியல் பண்ணுறீங்க. ஒரு பக்கம் நடந்ததுன்னா ஒரு மாதிரி பேசுகிறீங்க, இன்னொரு பக்கம் நடந்தால் இன்னொரு மாதிரி பேசுகிறீங்க. இந்து தர்மத்தை அழிப்பது தான் எங்களுடைய நோக்கம் என்பது வெளிப்படையாக சொல்கிறீங்க. உங்களுடைய துணை முதல்வர் பதவி ஏற்றதுலேருந்து மதத்தை தவிர ஒரு வெங்காயத்தை பற்றியும் பேசலை. மக்களை பற்றி ஒரு நாளாக உதயநிதி பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வந்ததுலேருந்து இந்து தர்மத்தை அழிப்பேன், இந்து தர்மம் கொசு, இந்து தர்மம் எய்ட்ஸு, இல்லைன்னா வந்து நான் கிறிஸ்டினு, நான் முஸ்லீமு, இந்த பேச்சை தவிர மதத்தை தவிர இந்த மனுஷன் ஏதாவது உருப்படியாக பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஏதாவது சினிமா டைலாக் எடுத்துகிட்டு வந்து காட்டுவீங்க. நான் சொல்கிறது அரசியல். அப்புறம் அதே மாதிரி சார், நம்ம இந்த திருப்பரங்குன்றம் வந்து ஹெச்ஆர்என்சிக்கு வரக்கூடிய ஒரு கோயில் சார், ஆனால் சேகர்பாபு இது வரைக்கும் பேச மாட்டேங்கிறாரு, அங்கே வரவும் மாட்டேங்கிறாரு. சேகர்பாபு சட்டசபையில் அறிவிக்கிறாரு, அவரே சிக்கந்தர் மலன் மென்ஷன் பண்ணுறாரு. அவர் பேசாமலாம் இல்லை, அவர் தூக்கி வாரி கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாரு. அறநிலைய அபகரிப்புத்துறை, நான் என்னைக்காவது நான் அறநிலைய அபகரிப்புத்துறை தானே சொல்லிட்டு இருக்கிறேன். அறநிலைய சொத்துக்களை அபகரிப்பது தான் அந்த துறையினுடைய வேலை. அவங்க பேசுவாங்க இல்லை சொத்தை காப்பாற்றுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அதில் ஐயோ சார் விட்டாங்களே சார்ன்றதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் கிடையாது. இதை விட பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க, சரிதானே? அதனால் அதெல்லாம் சொல்லாதீங்க, அவங்க வேலையே தான் இந்து தர்மத்தை அழிக்க வேண்டும். இப்போ ஒரு இடத்துல சொன்னார் பார்த்தீங்களா, திருப்பதி போனால் ஒரு நாள் பூரா வெயிட் பண்ணுவான் சார். ஏதாவது சொல்கிற போகிறோம் சார், நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க, அங்கே வந்து பாத்ரூம் வசதி இருக்கும், வெயிட் பண்ணுறாங்கன்னா சும்மா ஒன்றும் இல்லை, வெயிட்டிங் ஹால் இருக்கும், ஃபேன் இருக்கும், லைட் இருக்கும், புரியுதா உங்களுக்கு? அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்கும், தண்ணி உணவு எல்லாம் இருக்கும், அவங்க வெயிட் பண்ணுவாங்க. நீ ஒன்றுமே சொல்லாமல் எந்த அறிவிப்புமே இல்லாமல் ஒரு ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் கூட இல்லாமல் மக்களை பூட்டி வச்சுட்டு நீ ஜம்முன்னு ஏசி காரில் வந்து இறங்கிட்டு திருப்பதினா வெயிட் பண்ணுவோம். என்ன ஆனவோ
எங்கேருந்து சார் இது வருது உங்களுக்கு இவ்வளோ ஆணவம்? அவ்வளோ பெரிய ஆளுங்கள்ல நீங்கள்லாம் ஆட்சியில் இல்லாதப்ப பண்ணி பாருங்களேன் இந்த ரவுடி சத்தெல்லாம், இந்த பேச்சு திமிர் பேச்சு. நீங்கள் தான் பெரிய ரவுடியாச்சே, ஆட்சியில் இல்லாதப்ப பேசுங்க. ஆட்சியை வச்சுக்கிட்டோம் சார், நிறுத்துங்க சார்.